அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்கூடலூரில் அமைந்துள்ள வையம் காத்த பெருமாள் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள இந்த திருக்கூடலூரில் அழகுற கோவில் கொண்டிருக்கிறார் அருள்மிகு வையம் காத்த பெருமாள். பெருமாளின் வராக அவதாரத்துக்கு முன்னால் தோன்றிய கோவில் இது என்பது ஞான நூல்களின் கூற்று. 5 நிலை ராஜகோபுரத்துடன் திகழ்கிறது திருக்கோவில். உள்ளே நுழைந்தால் எதிரே மண்டபத்தில் இடது பக்கத்தில் சக்கரத்தாழ்வார் வடக்கு நோக்கி தரிசனம் தருகிறார். சக்கரத்தாழ்வாருக்கு பின்னால் யோக நரசிம்மர் அருளாசி வழங்குகிறார். இந்த சக்கரத்தாழ்வாரை செவ்வாய்க்கிழமைகளில் 16 நெய் தீபங்கள் ஏற்றி வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி வெள்ளை நிற மரல்களால் அர்ச்சித்து தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் கடன் தொல்லைகளிலிருந்து விரைவில் நிவாரணம் பெறலாம். நஷ்டத்தில் இயங்கும் தொழில் விருத்தி அடைந்து லாபம் கொழிக்கும். மண்டபத்தில் வலது பக்கத்தில் பூவராகப் பெருமாள் காட்சி தருகிறார். பூமி தாயாரை மீட்கும் முயற்சியில் இந்த தலத்தில்தான் முதல் அடி எடுத்து வைத்த கம்பீரம் அந்த சுதை சிற்பத்தில் வண்ணமயமாக விளங்குகிறது. அவர் மடியில் பூமி தாயார். கருவறை மண்டபத்தின் வலது பக்கம் விஸ்வக்சேனர், ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வரதராஜ பெருமாள் ஆகியோரும், பிரகாரச் சுற்றில் பிள்ளை லோகாச்சாரியார், ஆளவந்தார், மணவாள மாமுனிகள், ராமானுஜர், திருமங்கை ஆழ்வார் ஆகியோரும் அருள்கிறார்கள். தாயார் திருநாமம் அருள்மிகு பத்மாசினி தாயார். உற்சவ பிராட்டிக்கு புஷ்பவல்லி தாயார் என்று திருப்பெயர். மூலவர் வையங்காத்த பெருமாள் ஜகத் ரஷகன் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார். இவருக்கு முன்னால் வராகர். உற்சவரும் வையங்காத்த பெருமாளே. இவர் பிரயோக சக்கரத்தை ஏந்தியிருக்கிறார். ஆம், இத்தலத்தில் பெருமாளின் சங்கு சக்கரம் இரண்டுமே பிரத்யட்சமாக காட்சி தருகின்றன. பெருமாள் கையில் இருக்கும் பிரயோக சக்கரமும் பலாமரத்தில் வெளிப்பட்டுள்ள சங்கு வடிவமும் இங்கே மிகவும் விசேஷமானவை. இந்த கோவிலின் தல விருட்சம் பலாமரம். இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டால் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும். நீங்களும் ஒரு முறை குடும்பத்துடன் இந்த தலத்துக்கு சென்று வையம் காத்த பெருமாளை மனமுருகி வழிபட்டு வாருங்கள். உங்களையும் காத்தருள்வார் இந்த இறைவன். அவர் அருளால் வளமான எதிர்காலம் அமையும். உங்களின் நல்ல முயற்சிகள் யாவும் வெற்றியில் முடியும். ஓம் நமோ நாராயணா. நன்றி. வாழ்க வளமுடன்.